மா, என்னம்மா அது தலையில காயம்? கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்துட்டியா? எப்பமா விழுந்த? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? மீனாட்சி, நீ கூட எனக்கு போனே பண்ணல. அது அது அத்தைதான் சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. என்ன மீனாட்சி, எப்படி விழுந்த? கிணத்தடியில வழுக்கி விழுந்துட்டேன். மீனாட்சி தான் வந்து என்ன தூக்குனா. உடனே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய் தையல் போட்டுட்டோம். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸ்கேன் எடுத்தீங்களா? அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்க எடுக்க வேண்டியதானே? எத்தனை தையல்? 4 தையல். ஏமா, கிணத்தடியில சூதானமா இருமா, தர வழுக்கிற மாதிரி இருக்குன்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். ஓமா வேட்டையா மாமா, டேய் வேட்டையா வேட்டையா மாமா, கை கழுவிட்டு வாடா சாப்பிட. மாமா. டேய் கிணத்தடி பாத்ரூம் எல்லாத்தையும் நல்லா மருந்து ஊற்றி கழுவி விட்டு இருக்கிற கரப்பாம்பூச்சியெல்லாம் செத்து போச்சு. இனிமே வழுக்காது, பயப்படாம யூஸ் பண்ணுங்க. போன வாரமே கழுவி விடணும்னு நினைச்சேன், தள்ளி தள்ளி போட்டது தப்பா போச்சு. எனக்கு சாப்பாடு வேண்டாம், பசி போயிருச்சு. மாமா வேட்டையா டேய் ஏதோ கோபப்பட்டு திட்டி அனுப்பிடுவான்னு பார்த்தா இப்படி மண்டையை உடைச்சி கட்டு போட்டு அனுப்பியிருக்கானுங்க. அவன் உசுருக்கு உசுரா பாசம் வச்சிருக்க தங்கச்சிக்கு இந்த நிலைமைன்னா நாம போய் பேசியிருந்தா நம்ம நிலைமை என்ன இருக்கும்? நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்குங்க. சும்மா இரு சாரதா, எங்களை மன்னிச்சிடுமா. அது ஒரு இரத்த பூமின்னு தெரிஞ்சும் நாங்க உன்னை தனியா அனுப்புனது தப்புதான். பாவி பையன் சொந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம எப்படி மண்டைய உடைச்சு அனுப்பி வச்சிருக்காங்க. அண்ணன் வேணும்னே செய்யல, கோவமா சொம்பதா வீசினாரு. அது யதார்த்தமா தான் என் நெத்தியில பட்டுச்சு. ஏங்க இந்த நிலைமையிலும் அண்ணனை எப்படி விட்டு கொடுக்காம பேசுறா பாருங்க. என்னோட வருத்தம்ல நான் காயப்பட்டு நின்னப்ப கூட அண்ணன் என்ன ஒரு வார்த்தை கூட கேட்கல மாமா. அது மட்டும் இல்லாம அம்மாவையும் ரொம்ப கொச்சையா பேசினாரு. அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல. அவன்லாம் ஒரு மனுஷனே இல்லம்மா, அவன் பேச்ச போய் பேசிக்கிட்டு நீ விடுமா. இத பத்தி உன் மகனுக்கு தெரியுமா சுதா? ஐயோ, அவனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், எங்க அண்ணனோட சட்டையை பிடிச்சாலும் பிடிச்சிருவான்.